Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மீஷோல எப்படி பிரைஸ் சேஞ்ச் பண்றது அப்படின்றது தான் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நார்மலா நம்ம மீஷோல பிரைஸ் வந்து ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால பிரைஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணல. நம்ம வந்து கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டீடைல்ஸ் தெரியாம நிறைய பேர் உங்களோட லிஸ்டிங் ரிமூவ் பண்ணிருக்கீங்க, இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் கூட நீங்க போட்டிருக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்துட்டு பிரைஸ் வந்து ப்ராப்பரா கால்குலேஷன் பண்ணல அப்படிங்கும்போது ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வராம இருந்திருக்கும். அப்பதான் வந்துட்டு பிரைசிங் இஷ்யூஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்றதையே நீங்க கண்டுபிடிச்சிட்டு பிரைஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. மோஸ்ட்லி லிஸ்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிரைஸ் கால்குலேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வருது, ராங் ரிட்டர்ன் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ராங் ரிட்டர்னை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னாலும் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் இந்த ராங் ரிட்டர்னை நோட் பண்ணாதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்போது ரொம்பவே லோவாகுது. ஏன் அப்படின்னா பீப்புள்ஸ்க்கு 2 ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால அவங்க எந்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கோ அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ராங் ரிட்டர்ன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். ஸோ நமக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ராங் ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரைஸில் உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் போட்டுறீங்க, ராங் ரிட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறீங்க. லிஸ்டிங் பண்ணும்போதும் நமக்கு சைடில் வந்து காட்டக்கூடிய பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நார்மல் ப்ரைஸுக்கான பேமெண்ட்டு எவ்வளோ நமக்கு பே அவுட் நமக்கு பேங்க் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக வரும் அப்படின்றது தான் நமக்கு காட்டும், ராங் ரிட்டர்னுக்கு காட்டாது. ஸோ இதனாலயே மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ரைஸிங்கில் வந்துட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் மிஸ்டேக் பண்ணி இந்த மாதிரி சப்மிட் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து அது ஆக்டிவாக செல்லிங் ஆகிருக்கலாம். அப்படி ஆக்டிவாக செல்லிங் ஆகும்போது நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து நல்ல ஃப்ளோ வந்து வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ லிஸ்டிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போட்டுட்டு கரெக்டாக ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது ப்ராப்பராக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து ஸ்லோவாகிடும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட் மூவிங்ஸில் இருக்கும்போது இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர்ஸை வந்து கம்பல்சரி வந்து ஸ்லோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இதனால உங்களுக்கு வந்துட்டு விசிபிலிட்டிஸ் வந்து லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்டர்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கும். அதர் ப்ராடக்ட்ஸும் அதனால வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்துட்டு கால்குலேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிஸ்டிங் பண்ணும்போதே ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மோஸ்ட்லி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட லிஸ்டிங்கை நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி அவுட் ஆஃப் ஸ்டாக் போடணும். ஒன்ஸ் நம்ம ப்ரைஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்கள் அங்கே ப்ரைஸ் சேஞ்சிங்க்கு கொடுத்துருப்பீங்க, இங்கே உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது அகைன் அண்ட் அகைன் நீங்கள் லாஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ எதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் போட்டுருங்க. எதுக்கு ப்ராஃபிட் வரல, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாகவே பண்ணியிருக்கலாம், ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வரும். இருந்தாலும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா ப்ராடக்ட்டையும் நீங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டணும். ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸல் ரெடி பண்ணி நம்ம கஸ்டமர் சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் டைம்ஸ் எடுத்துக்குவாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் அவுட் ஆஃப் ஸ்டாக்கை எடுத்துட்டு எவ்வளோ ஸ்டாக் இருக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள், எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ராங் ரிட்டர்னுக்கு நீங்கள் கொடுக்கணும், எப்படி வந்துட்டு நீங்கள் நார்மல் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதையும் ப்ராப்பர் கால்குலேஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜிஎஸ்டி, மெயினாக வந்துட்டு நீங்கள் ஜிஎஸ்டி ஆட் பண்ணுறதே இல்லை. ஸோ அவங்க ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட்டு, பேக்கேஜிங், நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு அதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான காஸ்ட்டையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு ஒன்ஸ் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ப்ராப்பர் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. ஸோ எப்படி வந்துட்டு இப்போ எக்ஸல் வந்து ரெடி பண்ணணும், எப்படி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். மீஷோ லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மீஷோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறமா சப்போர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டில் போயிட்டு
சர்ச்ல போயிட்டு பிரைஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. அதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் எப்படி சேஞ்ச் பண்ணணும் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன வந்துட்டு நீங்கள் போடணும் அப்படின்றது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அவுட் ஆஃப் ஸ்டாக் போடுறதுக்கு மறந்துடாதீங்க நீங்கள் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ ரைஸ் அ டிக்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து எக்ஸலில் வந்துட்டு நம்ம என்னென்ன ப்ராடக்ட் ஐடியோ அந்த ப்ராடக்ட் ஐடி இதெல்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்களே வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கு, அதை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸல் சீட் வந்து ரெடி ஆயிடும். ஸோ ஒன்ஸ் எக்ஸல் ஷீட் வந்து ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஐடிஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கேட்லாக் ஐடி, ப்ராடக்ட் ஐடி, அப்புறம் செல்லிங் ப்ரைஸ், ராங் டிஃபெக்டிவ் ஐட்டம். இது எந்தெந்த கேட்லாக்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே ஒரே டைம்லேயே வந்துட்டு ஒரே ஷீட்லேயே நீங்கள் வந்துட்டு பண்ண முடியும். அதனால ஒரே ஷீட்லேயே எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி அகைன் வந்துட்டு நம்ம இப்போ இன்வென்ட்ரி போய்க்கலாம். இன்வென்ட்ரியில் போயிட்டு நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக் போட சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுட்டு அந்த ப்ராடக்ட் எதுவோ அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேட்லாக் ஐடின்னு கொடுத்துருக்காங்களா, இதை நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. கேட்லாக் ஐடி காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை ஐடிஸ்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்களோ எல்லாத்தையும் ஒரே டைமில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கேட்லாக் ஐடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஐடி. ப்ராடக்ட் ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கு கீழே நமக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் மென்ஷன் ஆயிருக்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு, அதோடு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, நம்பரை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகாது. அகைன் அண்ட் அகைன் நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ப்ராப்பராக அந்த லெட்டர் ஆல்பபெட் லெட்டரில் வந்துட்டு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அது நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ கேட்லாக் ஐடி போட்டோம், ப்ராடக்ட் ஐடி போட்டோம். இப்போ மீஷோவில் செல்லிங் ப்ரைஸ் இந்த இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நான் கால்குலேஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 போடுறேன். ஸோ இதில் 500 போட்டோம்னா எப்பவுமே ராங் டிஃபெக்டிவ் ஐட்டமில் நம்ம 30 rupees இந்த மாதிரி லெஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு இதில் ஒரு 470 இந்த மாதிரி போட்டுக்கிறேன், 30 rupees லெஸ் பண்ணி. ஸோ நீங்கள் ராங் டிஃபெக்டிவ் ஐட்டம் எவ்வளோ கொடுக்க விரும்புகிறீங்களோ அது உங்களோட ஒப்பீனியன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்துட்டு இது கொடுக்கறதுனா உங்களோட விருப்பம், இல்லாட்டி நீங்கள் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. இது இப்போ ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் போய்க்கோங்க. சப்போர்ட் போனதுக்கப்புறம் இப்போ அகைன் ப்ரைஸ் சேஞ்ச் சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ரைஸ் அ டிக்கெட். ஆல்ரெடி நம்ம டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ வந்துட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் எக்ஸல் ரெடி பண்ணி வச்சுருக்க உங்களோட எக்ஸலை நீங்கள் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டியர் சப்போர்ட் டீம், ஐ ரீசன்ட்லி அப்டேட்டட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் மை ப்ராடக்ட் பட் ஐ நோட்டீஸ் தட் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஷோயிங் இன்கரெக்ட்லி. ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் யூ டு ஹெல்ப் மீ அப்டேட் அண்ட் கரெக்ட் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்படி டைப் பண்ணணுமோ அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி வந்து ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபியூச்சரில் அகைன் அண்ட் அகைன் வந்து ப்ரைஸ் சேஞ்சிங் வந்து பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் லிஸ்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணதை வச்சுட்டு கால்குலேஷன் ப்ராப்பராக போட்டு நெக்ஸ்ட் லிஸ்டிங் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்றேன்.